மெஷரிங் ஸ்பூன் வாங்கியிருக்கேன். இது நல்ல வசதியாக இருக்குது பாருங்கள். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது 1 ஸ்பூன், இது அரை ஸ்பூன், இது 1/4 ஸ்பூன். நமக்கு வந்து இது இப்போ வந்து இது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ நான் வந்து ரசத்துக்கு இதில் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுக்கேன், 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 7 பல் பூண்டு, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து இதை ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். நான் ரசத்துக்கு ட்ரையாட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே ஜாரில் நான் தக்காளி பழத்தை நறுக்கி போட்டுக்கிறேன். நம்ம இது தக்காளி ரசனால நம்ம தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும், கூட போட்டுக்கணும். நான் வந்து 2 பேருக்கு எடுக்கிறதுனால 2 தக்காளி போடுறேன். இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளியும் நான் இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். புளி கரைசல் விடுங்க. இதுக்கு கொஞ்சம் புளி விட்டால் போதும். ஏன்னா இது தக்காளி ரசம்னால நம்ம தக்காளி தான் கூடுதலாக இருக்கணும். நான் கொஞ்சம் புளி விட்டுருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் நம்ம போட்டு அப்படி கிள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, இந்த ரசம் நமக்கு செஞ்சால் 8 வீடு மணக்கும். கொஞ்சம் காயப்பொடி, இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, இப்போ நம்ம இதை பொடிச்சு வச்சுருக்கிறதுன்னு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போவே வாசம் அப்படி இருக்குது பார்த்துருங்க. நல்ல வாசமாக இருக்குது. நம்ம இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிறத விட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். நமக்கு அப்படியே நுரைச்சி வரும்போது இறக்கிடணும். நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இப்போ நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லிக்கீரையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.